வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம டிராவல் vlogல பார்க்க போற பிளேஸ் வந்து வைகை டேம். இந்த வைகை டேம் எங்க இருக்குது அப்படின்னா, நம்ம தேனி மாவட்டத்துல ஆண்டிப்பட்டி பக்கத்துல தான் இந்த வைகை டேம் இருக்குது. இந்த வைகை டேமை பத்தின தகவல்கள், அப்புறம் எந்த டைம்ல விசிட் பண்ணா இந்த பிளேஸ் நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வைகை டேம் அமைஞ்சிருக்கிற தேனி மாவட்டத்தில் பெஸ்ட்டு அப்படின்னா கிளைமேட்டு தாங்க. ஏன்னா உங்களுக்கு சரௌண்டிங்கில் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறனால கிளைமேட்டு எப்போவுமே இங்கே சில்னஸ் அதிகமாக தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுற ரோடே பாருங்கள். இது 2-வே ரோடு தான், ஆனால் 2 பக்கமே ஃபுல்லாக மரமாக தான் இருக்கும். ப்ளஸ் நாங்கள் போன டைமில் வந்து அந்த ரெயின் ட்ராப்ஸ் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு, அதனால் வந்து சில்னஸ் நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து வைகை டேம் ரீச் பண்ணியாச்சு. வைகை டேமுக்கு டோட்டலாக 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த என்ட்ரன்ஸ் ஒன்று, 2வது என்ட்ரன்ஸ் பேக் சைடு இருக்குது. சப்போஸ் வந்து நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வந்ததில்லை, கூகுள் மேப் வந்து யூஸ் பண்ணி வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேக் சைடு என்ட்ரன்ஸ் தான் காட்டும். இந்த தேனி சரௌண்டிங்க்கு நிறைய டைம் வந்து நான் ட்ரிப் வந்திருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து வைகை டேமுக்கு வரேன். அதனால தான் வந்து கூகுள் மேப் யூஸ் பண்ணி வந்தோம். எங்களுக்கு அந்த பேக் சைடு என்ட்ரன்ஸ் தான் காட்டுச்சு. ஸோ அதனால தான் இப்போ அந்த பேக் சைடு என்ட்ரன்ஸ் வந்து நம்ம போயிடலாம். ஆக்சுவலாக இந்த ட்ரிப் பிளான் வந்து கஸ்டமரோட குலதெய்வ கோயில் போயிட்டு மேகமலை போகிறதா தான் இருந்துச்சு. அங்கே மேகமலை போனப்போ வந்து லேண்ட் ஸ்லைடிங் அதிகமாக இருந்தனால யாரையுமே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, நியர்பை டூரிஸ்ட் பிளேஸ் வேறு என்னன்னு பார்க்கும்போது கும்பகரை ஃபால்ஸும் சுருளி ஃபால்ஸும் இங்கே இருந்துச்சு. சரி, அங்கே போகலான்னு பார்த்தா அங்கேயும் ரெயின் அதிகமாக இருக்கனால வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்குது, ஸோ குளிக்க யாருக்குமே அலோடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, வேறு எங்கே தான் போகலான்னு பிளான் பண்ணப்போ தான் இந்த வைகை டேம் வந்து போர்டு வந்து உங்களுக்கு பைபாஸ்லேயே இருக்கும், வைகை டேம் சொல்லிட்டு. அந்த போர்டை பார்த்துட்டு தான் சரி ஓகே நியர்பை தான் இருக்குது, இங்கே போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி இங்கே வந்திருக்கோம். இப்போ நம்ம ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வந்தோம்ல, அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணோன்னே ஒரு ரவுண்டான வரும். அந்த ரவுண்டானத்தில் லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வைகை டேமில் தான் போய் ரீச் ஆகும். இந்த வைகை டேமில் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸாக இருந்தாலும் சரி, பேக் என்ட்ரன்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் நிறையாவே இருக்குது. ஸோ நீங்கள் கார், பஸ்ஸு, வேன் நீங்கள் எதில் வந்தாலும் உங்களுக்கு பார்க்கிங் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நிறையா ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு கார் பார்க்கிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 20 rupees தான் சார்ஜ் வாங்குறாங்க. அதாவது நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு ஒரு காருக்கு 20 rupees தான் வந்து இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டேம் ப்ளஸ் பார்க்கு ரெண்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல பார்க் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் உள்ள பார்க்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். அந்த கஸ்டமர் வந்து அந்த டேமுக்கு மேலே வந்து நடந்து போகணும்னு சொன்னதுனால வந்து இப்போ வந்து நம்ம அந்த டேமோட அப்பர் என்ட்ரன்ஸ்க்கு போயிடலாம். இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் ரேஞ்சு தான் வரும் உங்களுக்கு. டேமோட அப்பர் என்ட்ரன்ஸ்க்கு வந்து நாம் வந்தாச்சு. சப்போஸ் நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரீங்க அப்படின்னா கீழே டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே உங்கள் காரை பார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து இங்கே காரை பார்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு உள்ளே நடந்து போங்களோ அதே அளவு ரிட்டர்ன் வெளியே வந்து இந்த காரை வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த டேமுக்கு என்ட்ரி டிக்கெட் அப்படின்னா வெறும் 5 ரூபா தாங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த டேம் வந்து ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேனியிலிருந்து 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த டேம் இருக்குது. அதுக்கு நியர்பை அப்படின்னா ஆண்டிப்பட்டிலேருந்து 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த டேம் இருக்குது. உங்களுக்கு நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் தான். இல்லை நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரீங்க அப்படின்னா கூகுள் மேப்பில் லொக்கேஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி இங்கே வந்து ரீச் ஆகிக்கலாம். இந்த டேம் வந்து நாங்கள் எதிர்பார்த்ததோட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு ஸ்பாட் அப்படின்னா இந்த பிளேஸை சொல்லலாம். இந்த டேம் வந்து நம்ம காமராஜர் ஐயா ஆட்சி காலத்தில் தான் 1959ஆம் ஆண்டு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த டேம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த காங்கிரீட் கல்லை வச்சு தான் கட்டியிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஸ்பேஸு, அது இல்லாமல் உங்களுக்கு நியர்பை வந்து அவ்வளோ மலை இருக்குது. இந்த மலையை யூஸ் பண்ணி இந்த டேம் கட்டியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம இடுக்கி டேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குறவன் குரத்தி மலையை வந்து பேஸ் பண்ணி தான் அந்த டேம் கட்டியிருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும்.
இந்த டேமுக்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணி வாங்க. ஏன்னா மதியானம் லஞ்ச் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல பிளேஸாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஃபேமிலியோட வரும்போது என்ன எதிர்பார்ப்பீங்க? குழந்தைங்க நல்லா விளையாடணும்னு எதிர்பார்ப்பீங்க. இங்கே அவ்வளோ பிளேஸ் இருக்குது உங்கள் குழந்தைங்க விளையாடுறதுக்கு. மதியானம் சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக விளாண்டுட்டு ஈவினிங் டைமில் ஒரு 5 மணி போல் இந்த இடத்த ஒரு வாக்கிங் போனீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த சில் கிளைமேட்டுக்கு உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த இடத்த பார்க்கும்போது ஏதோ பீச்சை பார்க்குற மாதிரி ஃபீல் இருக்குல்ல? ஆமாங்க, இந்த தண்ணி தான் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், அப்புறம் ராமநாதபுரம் இந்த 6 மாவட்டத்துக்கும் விவசாயத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு இங்கேருந்து தான் தண்ணி போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தேனி, மதுரை, அப்புறம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மக்கள் எல்லாமே இந்த வைகை ஆத்து தண்ணீரை தான் குடிநீராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டேமில் மேலே நடந்து போகிறதுக்கு இந்த இடம் வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு அலோடு. அந்த சென்டர் பாயிண்ட்டில் தண்ணி ஓப்பன் பண்ணி விடுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு யாருக்குமே அலோடு கிடையாது. அதனால் வந்து நீங்கள் இந்த பிளேஸ் வரைக்கும் நீங்கள் நடந்து போயிட்டு டேமோட வியூவை நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த டேமில் தண்ணி ஓப்பன் பண்ணதுலேருந்து அந்த தண்ணி போகிற வழித்தடத்தை பாருங்கள். 2 பக்கமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு பச்சை பசேர்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. இந்த டேமில் சைடில் இந்த ஸ்டெப்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இறங்குறதுக்கு யாருமே அலோடு கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த இடத்துல இறங்கி நடந்து போயிட்டு இருந்தாங்க, அந்த காம்பவுண்டை ஏறி குதிச்சு. அங்கே வந்து போகக்கூடாதுன்னு போட்டுருந்தாங்கன்னா தயவுசெய்து போகாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்காக போகிறீங்க. ரிஸ்க் எடுக்கும் பொழுது நல்லா தான் இருக்கும், அந்த இது எதுவும் நடக்காத வரைக்கும் ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் சப்போஸ் ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லாமல் எல்லாத்துக்குமே லாஸ் தான். அதனால் ஒரு பிளேஸ் போகிறீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. இது மாதிரி தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காமல் இருங்க. இந்த டேமோட வியூ பாயிண்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்கிங் வந்துடலாம். நான் வந்து கஸ்டமர் வந்து அந்த என்ட்ரன்ஸ் இறக்கி விட்டுட்டு வீடியோ போகிறதுக்காக வந்து உள்ளே அவ்வளோதான் நடந்து போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருந்தனால உள்ளே பார்க்கில் என்ட்ரு ஆகலை. நான் என்ட்ரு ஆகும்போது கஸ்டமர் வெளியே வந்துட்டாங்க. அதனால் கொஞ்சம் பிளேஸ் மட்டும் தான் வந்து பார்க்கில் கவர் பண்ணியிருந்தேன். இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பிளேஸ் இருக்குது, குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஏகப்பட்ட பிளேஸ் இருக்குது. ஆனால் எல்லாமே இண்டிவிஜுவலாக பே பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும். மினிமம் 10 rupees 20 rupees அது மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாமே ஒர்த்தான பிளேஸ் நீங்கள் விளையாடுறதுக்கு. பிரிட்ஜில் முதல்ல காரில் போகும்போது சரியாக அந்த பிளேஸை கவர் பண்ண முடியல. ரிட்டர்ன் வரும்போது வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ் வந்து கவர் பண்ணியிருந்தேன். தண்ணி வந்து கொஞ்சமாக திறந்து விட்டுருந்தாங்க. ஆனால் வந்து பார்க்குறதுக்கு இந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்து பார்க்குறதுக்கு இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் கஸ்டமர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, டேமுக்கு போய் என்ன பண்ண போகிறோம், ஏன்னா டேமில் ஒன்றுமே இருக்காது, அது மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. சப்போஸ் நான் முன்னாடி இந்த பிளேஸ்க்கு வந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓகே நல்லாயிருக்கும் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன். நானும் போகாதனால எனக்கும் தெரியல, சரி வாங்க போய் பார்க்கலான்றப்ப தான் இந்த பிளேஸ் வந்திருந்தோம். இந்த பிளேஸ் வந்து உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒர்த்தான பிளேஸு. ஏன்னா நீங்கள் குழந்தைகளோட கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த தேனி சரௌண்டிங்கில் நீங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வைகை டேமையும் உங்கள் ட்ரிப் பிளானில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த்தான பிளேஸு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கும்பகரை ஃபால்ஸ் இருக்குது, இந்த பக்கம் சுருளி ஃபால்ஸ் இருக்குது, சுற்றி திராட்சை தோட்டம் அதிகமாக இருக்குது. அதையும் விட்டீங்க அப்படின்னா ஹில் ஸ்டேஷன் சில்னஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக மேகமலை போயிட்டு வாங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவில் உள்ள அனைத்து தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.